ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான சிக்கன் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போறேங்க. குக்கர்ல 1 பாட் ரெசிபியா பண்ண போறோம். அதுவும் ஜீரக சம்பா ரைஸ்ல செம்ம சூப்பரா இருக்குங்க. ஜீரக சம்பா ரைஸ்ல பிரியாணி செஞ்சாலே நல்ல ஸ்மெல்லாவும் டேஸ்டாவும் இருக்கும். ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இந்த மெத்தட்ல ஒரு வாட்டி சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்க. சிக்கன் நல்லா சாஃப்டா ஜூசியா வெந்து சூப்பரா இருக்கும். ரொம்ப ஈஸியாவும் ரெடி பண்ணிடலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. சிக்கன் பிரியாணி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் பேஸ்ட் ஒன்று அரைக்கணுங்க. அதுக்கு மிக்ஸி ஜார்ல ஒரு கையளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாங்க. 2 இன்ச் இஞ்சி ஆட் பண்ணிக்கலாங்க. பொடியா நறுக்கி ஆட் பண்ணிக்கிறேன். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு கையளவு புதினா சேர்த்துக்கலாங்க. அரை கையளவு கொத்தமல்லி தலை சேர்த்துக்கலாம். 10ல இருந்து 12 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்க, இந்த மாதிரி நம்ம கிரீன் பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு 1/2 கிலோ சிக்கன்ல தான் பிரியாணி ரெடி பண்ண போறேன். 1/2 கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப நம்ம அரைச்ச அந்த கிரீன் பேஸ்ட்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கிரீன் பேஸ்ட சிக்கனோட சேர்த்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், ஒரு 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க. இதோடவே 1/2 டீஸ்பூன் குருமிளகு தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கன்ல இந்த மாதிரி நம்ம மசாலா எல்லாம் சேர்த்து மேரினேட் பண்ணிட்டு பிரியாணி செய்யும் போது உப்பு காரம் எல்லாம் இறங்கி சிக்கன் சாப்பிட செம்ம ஜூசியா இருக்குங்க. பாருங்க, இந்த மாதிரி ஃபுல்லா நான் வந்து கலந்து விட்டுட்டேன். இது அப்படியே ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சோம்னா கரெக்டா இருக்கும். நம்ம பிரியாணிக்கு மத்த ப்ராசஸ் செய்யறதுக்குள்ள சிக்கனும் நல்லா ஊறி வந்துருங்க. இப்ப சிக்கன் பிரியாணிக்கு நான் இன்னைக்கு மெஷரிங் கப்ல 2 கப் அளவுக்கு ஜீரக சம்பா ரைஸ் வந்து பவுல்ல ஆட் பண்ணிக்கிறேன். கிராம்ஸ்ல 500 கிராம் கரெக்டா இருந்தது. அரிசி நல்லா தெளிவா தெரியற அளவுக்கு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்க, இந்த மாதிரி அரிசியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இருக்கட்டும். மிக்ஸி ஜார்ல ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாங்க. ரொம்ப நைஸா பேஸ்ட் மாதிரி அரைக்கணும்னு இல்ல. இது வந்து நம்ம பிரியாணிக்கு இன்னுமே நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நான் இந்த மாதிரி அரைச்சு எடுத்துட்டேன். இப்ப இது அப்படியே இருக்கட்டுங்க. இதுதான் நம்ம ஸ்பெஷல் இன்கிரீடியன்ட் பிரியாணிக்கு. இப்ப நம்ம பிரியாணி ரெடி பண்ணிக்கலாங்க. குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. ஆயில் நல்லா சூடானோன்னு 2 பிரியாணி இலை, 2 சின்ன துண்டு பட்டை, 2 அன்னாச்சி பூ, 10ல இருந்து 12 கிராம்பு, 4 ஏலக்காய், சின்னதா 2 மராட்டி மொக்கு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜாவித்ரி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாங்க. ஸ்பைசஸ் நல்லா ஃப்ரை ஆனோன்னு 3 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் சொல்லியிருக்கிற அளவுகள் எல்லாமே 1/2 கிலோ சிக்கன் பிரியாணிக்குங்க. நீங்க உங்க அளவுகளுக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சு சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வதக்கிக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு வெங்காயத்தை வதக்கி விடுங்க. பாருங்க, வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இதோடவே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற கிரீன் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கிரீன் பேஸ்டையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேம்ல நல்லா சுருளை வதக்கி விட்டுக்கலாம். பாருங்க, நல்ல சுருளை இந்த மாதிரி வதக்கிட்டேன். இதோடவே 2 தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ்ல இருக்கிற மாதிரி. 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகுற அளவுக்கு கலந்து விட்டுறலாம். இதோடவே 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணும்போது மிளகாய் பொடி சேர்த்திருக்கோம். கிரீன் பேஸ்ட் அரைக்கும் போதும் பச்சை மிளகாய் சேர்த்திருக்கோம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப மிளகாய் தூளையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். பாருங்க, இந்த அளவு நல்லா கலந்து விட்டு சுருளை வதங்கினதுக்கு அப்புறமா இதோடவே நம்ம மேரினேட் பண்ணிருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இதோடவே கொஞ்சமா நறுக்கின புதினா சேர்த்துக்கலாம். நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா கலந்துட்டேன். இதோடவே 1 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காவையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேம்ல 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஜீரக சம்பா ரைஸுங்கிறனால 1 கப்புக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். நான் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம 2 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருந்தோம். 2 கப் அளவுக்கு சாதாரண தண்ணியும் 1 கப் மிக்ஸி ஜார் அலசின தண்ணியும் சேர்த்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. உப்பு செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஹை ஃப்ளேம்ல 1 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாங்க. பாருங்க, நல்ல கிரேவி மாதிரி கொதிக்க ஆரம்பிக்குது. 1 நிமிஷம் மூடி வச்சிருந்தேன். ஓபன் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்ப அப்படியே மூடி வச்சிடலாங்க.
மீடியம் ஃப்ளேம்லயே இருக்கட்டும். இடையில ஓபன் பண்ணி கலந்து விட்டுக்கணும். அரிசியும் தண்ணியும் ஈக்குவலா வர அளவுக்கு நம்ம வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்ப பாருங்க, மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 4 நிமிஷம் வச்சிருந்தேன். அரிசியும் தண்ணியும் நல்லா ஈக்குவலா வந்துருச்சு. அடியில இருந்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லயே ஒரு விசில் விட்டு இறக்கிக்கலாங்க. பாருங்க, நான் ஒரு விசில் விட்டு இறக்கிட்டேன். நம்மளோட கமகமக்கும் ஜீரக சம்பா சிக்கன் பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. ஸ்டவ் அணைச்சதுக்கு அப்புறம் கடைசியா 1/2 லெமன் ஜூஸ் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான சிக்கன் பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிருக்கு பாருங்க. சாதம் குலையாம நல்ல உதிரா சூப்பரா வந்திருக்கு. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும், நல்ல கமன்னு வாசமா இருக்குங்க. வீடே மணக்கும், அந்த அளவுக்கு வாசமா இருக்கும். சிக்கனும் பாத்தீங்கன்னா செம்ம சாஃப்டா வந்திருந்தது. ரொம்பவே டேஸ்டியான இந்த ஜூசியான ஜீரக சம்பா சிக்கன் பிரியாணியை நீங்களும் இது போலவே ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லயும் மறக்காம என் கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.